சாய் சரவணா. சாய் சாய் சரவணா. நைஸ் நேம்ண்ணே. ஓகேண்ணே. இப்போ உங்கள்கிட்ட ரெண்டு கேள்வி கேட்குறேன், கரெக்டாக பதில் சொல்லுங்கள். ஓகேவா? இப்போ உங்கள் லைஃப்க்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்களே அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் கிடையாது. எனக்கு சின்ன பிள்ளைலேருந்து ஒரே அட்வைஸ். லைஃப் லாங் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 7-8 வயசுலேயே மாடு பிடிக்கிட்டு இருந்தோம். ஜல்லிக்கட்டு அது மட்டும்தான் எங்களுக்கு லைஃப் ஃபுல்லாகவே. மாடு பிடிக்கணும், மற்றபடி வேறு எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது. படிப்பு அதெல்லாம் எந்த கான்சன்ட்ரேஷனுமே கிடையாது. ஒன்லி ஜல்லிக்கட்டு. ஒரு நாள் மாடு பிடிச்சா போதும், அந்த மாதிரி தான் நாங்கள் இருந்துக்கிட்டு இருப்போம். மற்றபடிலாம் வேறு எந்த சந்தோஷமும் கிடையாது. திடீர்னு பசங்க பேச்சுக்கிட்டு லவ்வில் இறங்கிட்டு நல்லாயிருக்கு, அந்த லைஃப்பும் நல்லாயிருக்கு. பட் ஆனால் அந்த லைஃப்பை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஜல்லிக்கட்டை எனக்கு வந்து சின்ன பிள்ளைலேருந்து ஜல்லிக்கட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 5-6 தலைமுறையாகவே நாங்கள் மாடு வச்சு ஓட்டிகிட்டு இருந்தோம். எனக்கு ஜல்லிக்கட்டில் மாடு பிடிச்சது, நான் நிறைய ஊரில் போய் மாடு பிடிச்சிருக்கேன். என் கூட எனக்குன்னு தனியாக குரூப்புன்னு இருக்குது. புதுகை சாய் ஜல்லிக்கட்டு குரூப் வச்சுருக்கோம், தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவைன்னு வச்சுருக்கோம், நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் அதை ரன் பண்ணணும். எனக்கு வந்து என்னோடய ஆசை வந்து என் குரூப்பை என்றைக்கு நான் விட்டுறக்கூடாது. அது மட்டும்தான் எனக்கு ஆசையாக ஓடிக்கிட்டு இருக்குது. கடைசி வரைக்கும் என் குரூப்பை வந்து நல்லா நிறுத்திக்கிட்டே இருக்கணும். என் குரூப்புக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 10 பேர் 20 பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. சின்ன பசங்களும் வந்து கற்றுக் கொடுங்கண்ணே. நானும் கற்றுக் கொடுப்பேன், எவ்வளோ பசங்களை கற்றுக் கொடுப்பேன். பாதி பசங்க வந்து தப்பான வழியில் போயிட்டு போகிறவங்களும் இருக்காங்க, பாதி பசங்க வந்து தப்பான வழியிலேருந்து வரவங்களும் இருக்காங்க. நான் பசங்களுக்கு கொடுக்குறது எல்லாமே அட்வைஸ் தான் கொடுப்பேன், அதிகமாக அட்வைஸ் கொடுப்பேன். ஒரு பசங்களுக்கு அப்படி இருங்கடா, குடிக்காதீங்கடா, அந்த பழக்கம் பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்க, நிறைய அட்வைஸ் கொடுப்பேன். பார்த்துட்டு திருந்திக்க ஒருத்தவங்கள நான் சொல்கிறேன் கேட்குறியா, அவன் சொல்கிறத நான் என்னடா கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் மைண்ட் செட் இருக்குது. ஒருத்தன் தாட்டை பொறுத்து சொல்கிற அட்வைஸை கேட்சப் பண்ணானா அவனோட லைஃப் ஃபுல்ஃபில். மற்றபடி இதுன்னு வச்சுக்கோங்களேன், வேஸ்ட்டு போடா பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னோடய மேரேஜ் லைஃப்பில் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேத்துக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருக்கேன். சூப்பர்ண்ணே. 15 பேத்துக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருக்கேன். அவங்க இதில் குழந்தை பிறந்துமே கிட்டத்தட்ட 4-5 பேத்துக்கு குழந்தை பிறந்திருக்கு. ட்வின்ஸும் பிறந்திருக்கு, சிங்கிளும் பிறந்திருக்கு. இப்போ கூட ரீசெண்டாக பண்ணி வச்சேன், ஒரு 2 மந்த் இருக்குது. என்னோடய தங்கச்சி கொஞ்சம் தூரத்து சொந்தம் தான், அவங்களுக்கு பண்ணி வச்சேன். இப்போ அவங்க கன்சீவாக இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ், அவ்வளோதான். அப்படிங்கிற மாதிரி நம்மளால் ஒரு 4 பேர் வாழ்கிறாங்களா, அந்த மாதிரி தான் நான் இருப்பேன் எப்போயுமே. இப்போ உங்களோட டைம் மிஷின், காலத்தை மாற்றுறதுக்கு டைம் மிஷின் உங்கள்கிட்ட கிடச்சிச்சுனாக்க நீங்கள் எதை மாற்றணும்னு நினைப்பீங்க? காலத்தை மாற்றுறதுக்கான டைம் மிஷின் கிடச்சா எனக்கு ஒன்று, இது வந்து அரசியல்னு கூட எடுத்துக்க வேணாம். ஒன்று நான் நார்மலாக சொல்கிறேன், இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த உலகத்தில் வேர்ல்டுலேயும் சரி, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு ஸ்டாண்டர்டாக இருந்துட்டேன்னா நான் சம்பாதிக்கிற காசு முக்கால்வாசியுமே சரி இல்லாதவங்களுக்கு தான் கொடுப்பேன். கண்டிப்பாக ரோட்டில் யாருமே இந்த 1 ரூபா கொடு 2 ரூபா கொடு அப்படிங்கிற மாதிரி இருக்கவே கூடாது. என்னோடய மைண்ட் செட் வந்து ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு எல்லாமே இதுதான். யாருமே அப்படி இருக்கக்கூடாது. இப்போ நீங்களே பாருங்கள், இங்கிட்டிருந்து எங்கேயாச்சும் ஒரு பர்சன் வச்சு நிற்பாங்க, கொடுங்க, என் பையன் அந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டான், அந்த மாதிரி தான் ஒருத்தனும் விட்டுட்டு போகிறாங்க. நானே யோசிப்பேன், இந்த சூர்யா நடித்தார் ஒரு படம் 24 அந்த வாட்ச்சு, அந்த வாட்சில் அஞ்சுன்னு வச்சுக்கேன் வச்சுட்டு நான் பாட்டில் இவங்கெல்லாம் எங்கடா அவன் அவனை தூக்கி போட்டு மிதிக்கணும்டா, எவன் விட்டானா அவன்லாம் தூக்கி போட்டு மிதிக்கணும்டா, அந்த மாதிரி தான் இருக்க தோணும். எனக்கு வந்து அவங்கெல்லாம் இருக்கக்கூடாது இந்த உலகத்தில். அவங்க வந்து எப்போயும் போல நார்மலாக நம்மளை மாதிரி சக மனிதனாகவே இருந்தான்னு வச்சுங்களேன், லைஃபே வேறு மாதிரி. எனக்கு அது மாதிரி தான் மாற்றணும். மற்றபடி வந்து யாருமே இல்லாதவங்க அப்போல்லாம் காட்டக்கூடாது. அதே மாதிரி கேஸ்ட்டுங்கிறத காட்டக்கூடாது. ஃபஸ்ட்டுன்னு அதுதான் எனக்கு. எங்களுக்கு வந்து சின்ன பிள்ளைலேருந்து எங்கள் பசங்களுக்கும் சரி யாருக்குமே தெரியும், கேஸ்ட்டுங்கிறது எங்கள் லைஃப்பில் யாருக்குமே பிடிக்காது. இங்கே நாங்கள் எல்லாமே இருப்போம், எல்லாமே ஒரு ஆளுங்களாக இருப்பாங்க. ஆனால் எங்களுதில் வந்து எல்லாமே ஒன்று தான், ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம், ஒரே வீட்டில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தாங்க எல்லாமே. ஜாதி மதம் எந்த பிரிவுமே கிடையாது. எப்போயும் போல் நார்மலாக இருப்போம், எப்போயுமே நார்மலாக தான் இருப்போம், ஒன்றா.